ஏண்டி இப்படி பண்ணன்னு அவளை 4 அறை விட்டு விசாரிக்கிறத விட்டுட்டு இதுல என்ன தப்பு இருக்குன்னு எங்களை கேள்வி கேக்குறியா? நல்லா இருக்கு உன் நியாயம். நாம தான் இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சம்பந்தப்பட்டவ வாய திறக்கறாளா பாருங்க. ஏ மகா, நீ என்ன நினைப்புல இருக்க? எதுக்காக தெருவுக்கு குங்குமத்தை வச்சு விட்ட? உனக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தா? நீ இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தானே? நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. வசுந்தரா, இது ஒரு சாதாரணமான விஷயம். இத எதுக்கு பெருசு பண்றீங்க? அவ ஏதோ தெரியாம யதார்த்தமா பண்ணிருக்கா. இனி அப்படி பண்ண வேண்டாம்னு சொன்னா அவ புரிஞ்சுக்க போறா. அது மட்டும் இல்லாம இத நீங்க பெருசாக்குற அளவுக்கு பெரிய தப்பே இல்ல. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதான்னு நாம பாக்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. சரின்னு நினைச்சா சரி, தப்புன்னு நினைச்சா தப்பு. நீங்க 2 பேரும் அதை தப்பா பாக்குறீங்க. அதான் இப்ப பிரச்சனை. என்னப்பா பேசுறீங்க? நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க 1000 சொன்னாலும் அவ பண்ணது தப்பு தப்புதான். இவளை கெடுத்து குட்டிச்சவராக்குனது நீங்க தான். அவளை நல்லவன் பேசி பேசிதான் இப்ப இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு நிக்கிறா. இதுல வேற இவளை எல்லாரும் நம்புறீங்க. இந்த விஷயம் மட்டும் காஞ்சனாக்காக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நம்மள எல்லாம் விடுங்க, ஸ்ரீ இவள எவ்வளவு தூரம் நம்பினான்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா இவன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? நம்பி கூட்டிட்டு வந்த ஸ்ரீக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இவ சதி பண்ணிட்டு இருக்கா. அவளை விட திருவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சும்மா விடுவானா? சொல்லுங்க, சும்மா விடுவானா? அத்தை, என்ன திரு சொல்ற? அத்த, மகா காலையில என்னை பார்த்தப்ப கோயிலுக்கு போய் வேண்டிக்கிட்டு குங்குமம் கொண்டு வந்து தரேன், சீக்கிரமா சரியாயிடுன்னு சொன்னா. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சப்போஸ் நீ கோயிலேருந்து வர்றப்ப நான் தூங்கிட்டு இருந்தேன்னா என்னை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா நான் டேப்லெட் போட்டு படுக்கிறப்ப பாதியிலே எழுந்திரிச்சா ஒரு மாதிரியா இருக்கும். அதனால குங்குமத்தை நீயே வச்சுட்டு போயிடுன்னு சொன்னேன். நல்ல வேளை நீ வந்து நடந்த விஷயத்த சொன்ன. இல்லனா இந்த பிரச்சனை பெருசா இருக்கும். மகா யதார்த்தமா உன் மேல இருந்த அக்கறையில பண்ண ஒரு சாதாரண விஷயத்த கவிதா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசிட்டா. மகாவும் பாவம் உன் அத்தை கேட்ட விதத்துல பயந்து போய் என்ன பேசுறதுன்னே தெரியாம அப்படியே நின்னுட்டா. வசுந்தரா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? வா. என்ன காரணமோ தெரியல, மகா இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்தே கவிதாவுக்கு அவளை பிடிக்கல. போதா குறைக்கி மகா என் மேல அக்கறையாவும் பாசமாவும் இருக்கிறது பிடிக்காம சின்ன சின்ன விஷயத்த கூட பெருசாக்கி மகாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பியே ஆகணும்னு பாக்கறா. என்ன பண்றதுன்னே புரியல. திரு மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுல ஏதோ உறுத்தலா இருக்கே. எனக்கு என்னமோ தப்பா படுது. ஆனா என்னன்னு தான் சரியா தெரியல. என்னவா இருக்கும்? திரு சொன்னது உண்மையே கிடையாது. அவன் சொன்னதை நம்பவே முடியல. கோயிலுக்கு போறேன்னு சொன்னாலாம், இவரு டிஸ்டர்ப் பண்ணாம குங்குமம் வச்சுட்டு போன்னு சொன்னாராம், இவளும் வந்து வச்சு விட்டாலாம். அத நான் தான் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? திரு கண்டிப்பா அவளை காப்பாத்துறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கான். கையில கட்டோட திரு எங்கேயோ வெளியே போறான். அதுவும் கார் எடுக்காம நடந்து போறான்.
ம்ஹும். நடக்கிறது எதுவுமே சரியா இல்ல. என்னமோ நமக்கு தெரியாம இந்த வீட்ல நடக்குது, அது மட்டும் நல்லா தெரியுது. திரு எங்க போறான்? இது அவர் வீடுதான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் இங்கிருந்து போகணும்னு நினைச்சு நான் கிளம்புனப்போ எல்லாம் ஏதாவது ஒரு வழியில என்னால போக முடியாம ஆச்சு. இப்ப நான் இந்த பூஜைக்காக இங்கே இருந்தாகணுங்கிற கட்டாயம் வந்தப்போ அதை முடிச்சிட்டு அவர் கண்ணில் படாம போகணும்னு நினைச்சேன். இப்ப நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப அவர் என்ன கேள்வியா கேட்பாரே, அதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்ல போறேன்னே தெரியல. அவரோட எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதிலே இல்ல. வாமா காஞ்சனா, உட்காரு உட்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் அம்மாவும் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். வாமா காஞ்சனா, நானே உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலான்னு இருந்தேன். கரெக்டா நீயே வந்துட்ட. ஐயரு கல்யாண பத்திரிக்கை அடிக்க எழுதி கொடுத்திருக்காரு. இரு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. நம்ம வீட்ல எல்லாருடைய பேரையும் பத்திரிக்கையில சேர்த்தாச்சுமா. உன் வீட்டுக்காரர்கிட்ட காட்டி அவருக்கு ஓகேவான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டு பிரிண்ட் கொடுக்க சொல்லிடு. சரிப்பா. இந்த பிரிண்டிங் வேலையை முடிச்சாதான் நேரத்துக்கு எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து முடிக்க முடியும். இந்த பாரு. ஏமா, திரு எங்க போயிட்டான்? திரு அவனோட ரூம்ல தான் இருப்பான். எப்பவும் துரு துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். இப்ப என் பேரனை ரூமை விட்டு வெளியில போக முடியாம பண்ணிட்டாங்க. படுப்பாவிங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. நடந்து முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசி உங்களே நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க. நானும் உங்க அம்மா கிட்ட அதைத்தாமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பா, திருவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? நல்லா இருக்காமா. ஒரு வேலைக்காரி இருப்பாளே மகா, அவ எங்க போனா? ஆளை காணோம். அதை ஏன் கேக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய விஷயமே நடந்துருச்சு. மகா என் நெத்தியில குங்குமம் வச்சது காரணம் நான் தான். நானும் அவ வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன். அவ நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஸ்ரீ என்னடானா அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறா. அன்னைக்கு நம்ம குடும்ப விளக்கை ஏத்தினப்பவே அவளை வீட்டை விட்டு அனுப்பி இருக்கணும். ஆள் ஆளுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப திருவுக்கு போய் பொட்டு வைக்கிற அளவுக்கு வந்திருக்கு.